அது சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அப்செட்டு சரிங்களா. மழை இது குளியல் படி காய வைக்கலான்னு பார்த்தேன், மழை பெஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்து வீட்டில் சமைக்கலான்னா காலையிலே சிலிண்டர் காலி. டீ போடும் போது எனக்கு டீ போடும்போது சிலிண்டர் காலி. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட கரண்ட் அடுப்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து டீ போடுறதுக்காக கரண்ட் அடுப்பு கடையில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை கொண்டு வந்து சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு நம்ம கடைக்கு போயிடலாம். 2 ஃபேஷியல் வெயிட் பண்ணுறாங்க வேறு சரிங்களா. ஆனால் குளியல் பொடி வந்து மழை பெஞ்சனால காய வைக்க முடியல. ஸோ அது முடியல. சிலிண்டர் இன்றைக்கி வராதுன்னு சொல்லிட்டாங்க. வீடை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு கிளம்பிடலாம். இன்றைக்கி சாயந்தரம் வந்து இந்த மூட்டையை துவைச்சி போட்ட துணி எல்லாம் மடிக்கணும், பெட்டு விரிப்பு விரிக்கணும் சரிங்களா. அதுவுமே பண்ணாமல் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது எல்லாமே பண்ணி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் கொஞ்சம் லைட்டாக வீடை மாப் பண்ணணும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாமே பண்ணுறதுக்கு பார்ப்போம். காலையிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு இதாகவே அமைஞ்சிருச்சு. சாம்பார் கொதிக்குது, வாசம் பயங்கரமாக அடிக்குது, மணக்குது. ஓகே, சாம்பார் ரெடி. இங்கே இருங்க, தலைப்புலா ஒரு கையில் எடுக்கிற. இப்போ சாப்பாடு வச்சுருவோம். சாப்பாடு சீக்கிரம் ஆயிரும். பொரியலை முட்டை வச்சுட்டு கிளம்பிடலாம். வேறு எங்கேயுமே சுவிட்ச் பாக்ஸ் இல்லை, இங்கே தான் இருக்குது. அதுவும் அர்ஜென்ட்டு, சீக்கிரமாக சமைச்சிட்டு ஓடணும். வச்சுட்டேன், குழம்பு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு. நல்லா மணக்குதுங்க. நான் வச்ச சாம்பாரா நினைக்க, நம்ம வச்ச சாம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வாசம் மூக்க தொலைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வாழைப்பழம் கொஞ்சம் சாப்பிட்றலாம். காலையிலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல. இப்போ போய்ட்டு பெட்டு விரிப்பு விரிக்கலாம். விசில் வர்றதுக்குள்ளே பெட்டு விரிப்பு விரித்து விட்டுட்டு வீடை வந்து லைட்டாக மாப் பண்ணணும். துணியெல்லாம் காய போட்டு வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளேயே சரிங்களா. கிளைமேட் பார்த்திங்கன்னா ஊட்டி மாதிரி இருக்குது. நம்ம ஊரான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சரிங்களா. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து இதை சமைச்சு முடிச்சுட்டு 3 மணிக்கு ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. போயிட்டு ஃபேஷியல் பண்ணுவோம். நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு. துணியெல்லாம் இங்கே உள்ளே ஃபேன் காற்றுலேயே காஞ்சிச்சு. ட்ரை ஆகி தானே வருது, அதனால் துணி மடிக்கணும். இங்கே கட்டலில் வந்து பெட் விரிப்பு விரிக்காமல் எந்திரிச்சங்காட்டி அப்படியே போயிட்டேன். பெட் விரிப்பு விரிக்கணும். துணி கூட சாயந்தரம் வந்து மடிச்சுக்கலாம். இந்த பக்கம் பிடிச்சிக்கோ. பெட்டை நீட்டாக விரிச்சிட்டேன். நிம்மதியான தூக்கம் வரும் இன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை விரிக்காமல் நேற்று நைட்டெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அடைஞ்ச மாத்திரை போட்டதுக்கு அதுவும் அந்த போர்வையை விரிச்சிட்டு படுத்தோம்னா வேக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் மழை அடிச்சுட்டு ஊட்டி மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த போர்வை கொஞ்சம் ஹாஸாக இருக்குது. இந்த துணி போட்டு படுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஓகே, கீழே மட்டும் மாப் போட்டு விட்டு சாப்பாடு விசில் வந்துச்சுன்னா கடைக்கு கிளம்பிடலாம். விசில் இன்னமும் வருது. துணி மட்டும்தான் ஒரு இது வரைக்கும். யார் வீட்டில் இவ்வளோ துணி மடிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுங்கள். துவைக்கு 2 தடவை துவைச்சதே இவ்வளோ துணி இருக்குது மடிக்கிறது. பெல்ட்டு வேறு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வீடை கூட்டிடுவோம். சிலிண்டர் வந்துருச்சு. அதாவது சமைச்சு முடிச்சாச்சு, ஆனால் சிலிண்டர் வந்துருச்சு. இங்கே சாப்பாடு விசில் வருது. பரவாயில்ல. ஆனால் எவ்வளோன்னு தெரியல சிலிண்டர் இந்த தடவை. ரேட் ஏற்றிட்டாங்களா நம்ம. வீடை கூட்டிட்டேன். அவ்வளோ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்று வந்து காய் இந்த பக்கம் வச்சுட்டேன். ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இந்த பக்கம் விசில் வரட்டும்னு வச்சுருந்தேன் இல்லையா, விட்டுட்டு போய் பாத்திரம் வளர்க்கலான்னு போய் பாத்திரம் வளர்க்கிருந்தேன். இந்த இது பேக் மேலே வச்சுருந்தேன்னா குழம்பு அவ்வளோ இருக்கும் போதெல்லாம் இதால் 1 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். அதில் அப்படியே சாஞ்சு குக்கர் கீழே விழுந்துருச்சு.
நல்ல வேலை என் மேலே தப்பு இல்லை, அதனால் இவர் திட்டவே இல்லை. ஏன்னா நான் உள்ளே இருக்கும் போது தான் குக்கர் கீழே விழுந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, குக்கர் மட்டும் வெடிச்சிட போகுது, கிட்ட போயிடாத அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானாக போய் பயம் இல்லாமல் எடுத்து இப்படி வச்சேன். அதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே கொண்டு போய் சாப்பாடு வெந்துருச்சு, ஓப்பன் ஆகலை, ஆனால் கீழே இப்படி சாஞ்சு விழுந்துருச்சு. அப்போ இவர் சொன்னார், என்ன கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. நான் போய் எடுக்கிறேன், அப்போனா வீடியோ எடுத்திருந்தாருன்னா சரின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குக்கர் வெடிச்சிருந்துச்சுன்னு நீங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னாரு. யாரோ நம்மளை சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு. இங்கே நீ இல்லை, அடுப்புக்கிட்டே நிற்கும் போது எனக்கு நிறைய சம்பவம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பெட் விரி போட்டேன், வீரை கூட்டிகிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுங்களா, இந்த பேகு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேகை எடுத்துகிட்டு அது மேலே வச்சுருக்கணும். பேக் கீழே வச்சோம்னா இரும்பு இருக்கா, இந்த அடுப்பு அடிக்கடி அமர்ந்துடும். அதனால் அது மேலே வச்சுருந்தேன், அதனால் சாஞ்சிருச்சு. என் மேலே குறை சொல்வாருன்னு நினைச்சேன், அஜாக்கிறதுன்னு சொல்லிட்டு அது சம்பவம் அதாவே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி சிலிண்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ 1130 ரூபா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மேலே தூக்கிட்டு வந்தவங்களுக்கு ஒரு 30 ரூபா. சரிங்களா, எங்களுது கவர்மெண்ட் சிலிண்டர் இல்லை, தனியார் சிலிண்டரு. கடைக்கு ஹோட்டல் கடைக்கெலாம் போடுவாங்களா அந்த சிலிண்டரு. எங்களோட கார்டு சிலிண்டர் எங்கள் மாமியார் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்புறமேட்டு காய் குழம்பும் சாப்பாடு ஆயிடுச்சு. இது மட்டும் வச்சுருக்கேன், பொரியல் மட்டும் இங்கே வேகட்டும். அதுக்குள்ளே போய்ட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம். வேண்டுமே வாசம் தொட்டிடாத தேகமானதே. எப்படி இருக்கு பாருங்க, ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவில் பார்க்கும்போது ஊட்டியில் சந்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம ஃபீல். ஏன்னா துளி கூட வெயில் கிடையாது, கூலிங் ஜாஸ்தி, செம்ம கிளைமேட். மணி என்ன ஆகுது, 6:30 மணி ஆகுது. கஸ்டமர் ஐப்ரோ வரேன்னாங்க, ஆனால் சரின்ட்டு உட்காந்துருக்கேன். தலையெல்லாம் சீவி பூ வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா அம்முக்குட்டி வரேன்ருக்கு, அம்மு வரேன்ருக்கு, அம்முக்குட்டிங்க அம்மு வரேன்ருக்காங்க. வரட்டு பேசிட்டு போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு. என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் சொல்லுங்கள், என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கானு. என்ன ஆச்சரியம். ஸோ போர்டை தூக்கிட்டு வந்துட்டேன், இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும். ஆனால் என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்து சூப்பராக இருக்குது. மதியானம் வச்ச சாம்பார் இருக்குது கைஸ். இப்போ போயிட்டு டக்குன்னு தோசை மாவு, இட்லி கடை இருக்குது. ஏன் அடிச்சுக்கிறீங்க, கடை மாவு வாங்கிட்டு போயிட்டு இட்லி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். மதியானம் வச்சு குழம்பு இருக்குது. சரிங்களா, கஸ்டமர் இப்போ என்னோடய ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை மங்களகரமாக சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிடலாம். சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச விளாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா இன்றைக்கி இதோட இங்கேயே முடித்து கொள்ளலாம். ஓகே, ஸோ நானும் போயிட்டு லைட்லாம் அமர்த்திட்டு சாமி கும்பிட்டு கிளம்புவோம். சில்லுன்னு இருக்கு மாவு. ஜில் ஜில் குள் குள் அப்படின்னு இருக்கு மாவு. எப்படியும் நல்ல வேலையா மாவு கரண்ட் வந்துச்சு, சிலிண்டர் வந்துருச்சு. ஏன் வாய் திக்குது, சிலிண்டர் வந்துருச்சு, அதனால இட்லி சுட்டுக்கலாம். இப்போ இந்த துணியெல்லாம் மடித்து பீரோக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும்.